வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இது கட்சி கூட்டம் அல்ல, அரசியல் மாநாடும் அல்ல. தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு. முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். பட் 2 வாரம் அப்படின்றதெல்லாம் டூ மச். அதுக்குள்ள ரெண்டுத்துல ஒன்று இல்லாமல் போயிடும். ஸோ he has to take a decision. என்ன பண்ண போறாருன்னு தெரியல. 2-3 நாளைக்குள்ள எடுத்தாகணும். ஏதோ சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அது நல்லாவே தெரியும். நோபல் பிரைஸ் நீங்க முதல்ல கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு கடை யாரும் சண்டை போடக்கூடாது. நான் நோபல் வாங்கியிருக்கேன், மிஸ்டர் நோபல், அதனால யாரும் பேசக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, குண்டு போடுவாங்க. போட்டுட்டு இல்லை அமைதி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈராக்கில் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னி வரைக்கும் ஒன்றை கூட அவங்களால காமிக்க. அதே தான் இப்போ ஈரானுக்கும் நடக்குதோ. சொன்ன இல்லையா, நீ அங்கே போட்டியானா நான் இங்கே போடுறேன். ஈரான் உனக்கு, உக்ரைன் எனக்கு. நீ இந்த பக்கம் வராத, நான் அந்த பக்கம் வராது. முடிஞ்சு போச்சு. இன்னி வரைக்கும் நாங்கள் அணுகுண்டு வச்சிருக்கோம், உன்னை என்ன பண்ணுறோம் பார் அப்படின்னு இஸ்ரேல் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்களா? அவங்க கிட்ட இருக்கு, உலகத்துக்கே தெரியும். ஆனால் அந்த நியூக்ளியர் பிளாக்மெயில் அப்படின்ற விஷயத்துக்குள்ள இஸ்ரேல் என்னைக்குமே இறங்கினது கிடையாது. இந்த சிவகாசி குண்டு தான் வச்சுக்கிறாங்களா? இருக்கா இல்லையா எனக்கு அது பதில் சொல்லுங்க. இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடாது. ஏன் அவங்க கிட்ட மட்டும் இருக்கக்கூடாதுன்னா அவங்க சேட்டை பண்ணுறவாங்க. இஸ்ரேலை அழிச்சே ஆகணும், அங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றவங்க. அதனால அவங்க கிட்ட அது இருக்கக்கூடாது. சும்மா அப்படி வாய் உதாரணம் தொட்டு பாப்பியா அடிச்சு பாப்பி இவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர பெருசா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே அவங்க ஆயுதங்களை அமிச்சாலும் அந்த லட்சணம் என்ன அப்படின்னு பாகிஸ்தானுக்கே தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, கண்கள் பணித்தன அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். நீ என்னைக்குமே தான் ஓவரா பேசினுக்கிற, என்னைக்கு நீ லிமிட்டா பேசியிருக்க, நீ அசிங்கம் பண்ணினுக்கிறாங்க. எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டெய்லி பெஞ்ச் அருண் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் அன்பு. ஈரானும் இஸ்ரேலும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சென்ட்ரல் நான் தான் பீஸ் உருவாக்க போறேன்னு சொல்லி ட்ரம்ப் பேசிட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? 2 வாரம் டைம் கேட்டுக்கிறாருப்பா. பீஸ்க்கு எதுக்கு சார் டைம் கேட்கிறாரு? பீஸா ஆன பிறகுதான் அவர் வருவார் போல இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சு நிற்கிறாரு. அவருடைய சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இவர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இறங்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதைத்தான் எதிர்பார்த்து நிற்கிறாரு அண்ணன் புட்டின். நீ அங்கே போயிட்டல மாவன, இங்கே எனக்கு ஒரு பிளாங்க் செக் கொடுத்த மாதிரி ஏற்கனவே பொழந்து கட்டின்னு இருக்கிறார். ஒரு நாளைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 20 to 25 கிலோமீட்டர்ஸ் அட்வான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைனுக்குள்ளார. போதா குறைக்கு அண்ணன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, உக்ரைன்லாம் நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்தது தானே, டெக்னிக்கலாக பார்க்க போனால் அது நம்ம ஏரியா தாங்க அப்படின்னு வேற ஒரு பிட்டை போட்டார். அவர் பாட்டுக்கு அதை முழுகிட்டு போயிடுவார். முதல்ல நீங்கள் அதை கேள்வி கேட்க கூட முடியாது, ஏன்னா அங்கே சண்டையில் நீங்கள் மும்முரமாக இருக்கீங்க. அதை முடிச்சுட்டு எப்பா அந்த ஜெலன்ஸ்கின்னு எப்பா உக்ரைன் எங்கே இருந்ததுன்னு, உக்ரைன் எங்கே இருக்கு அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துடும். ஸோ இதுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரம்ப்போடைய ஹெசிடேஷனுக்கு இது ஒரு காரணம். நாம் இங்கே இறங்கினோன்னா அங்கே உக்ரைன் போயிடும் அப்படின்னு. பட் அவர் நீங்கள் நாட்டோவில் சேர்க்கணும்னு சொல்கிறது, அவங்கள உசுப்பேத்தி விடுறது, இதெல்லாம் தப்பு அப்படின்றத அவர் புரிஞ்சு வச்சுருக்காருங்க. G7 மாநாட்டில் கூட என்ன சொன்னார், ரஷ்யாவை நீங்கள் இது மாதிரி ஒதுக்கி போட்டீங்கன்னு. முதல்ல இந்த G7 நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது குரூப் ஆஃப் 7 அந்த எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்கர் பெரிய கண்ட்ரிகள் அப்படின்னு. இதில் இந்தியா நம்ம முதல்ல 5 இடத்துக்குள்ளேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி நிற்கிறோம்ல. இந்தியா எங்கே போச்சு? நீங்கள் சைடில் எல்லாம் கூப்பிட்டுக்கிறீங்க. G7 ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கணும் இந்தியா. ஏன் கூப்பிடல? இதுலேருந்தே தெரியுது இல்லையா உங்களுடைய போங்க என்ன அப்படின்னு. அங்கே அவர் அதை தான் சொன்னார், ரஷ்யா வேணும் அப்படின்னு. அவர் கொஞ்சம் ப்ராக்மேட்டிக்காக இருக்கார், யோசிக்கிறார் இவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு. ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு சண்டை போடணும் அப்படின்னு. சரி ரைட்டு, சண்டை தானே, வாங்க ஈரானில் போய் போடலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட வேண்டியது தான். இந்த டைலமால தான் அவர் டிசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கார். பட்டு 2 வாரம் அப்படின்றதெல்லாம் டூ மச் அன்பு. அதுக்குள்ளே 2த்துல ஒன்று இல்லாமல் போயிடும். ஸோ he has to take a decision. என்ன பண்ண போறாருன்னு தெரியல. 2-3 நாளைக்குள்ள எடுத்தாகணும். ஏதோ சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அது நல்லாவே தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இஸ்ரேல் ஈரான் அட்டாக் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்க, இது எங்களுக்கு அட்டாக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி யூஎஸ்ஏ சைடு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் அன்கண்டிஷனலாக சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இவங்களோட ஸ்டேட் நம்ம எப்படி பார்க்குறது? அதான் அமெரிக்கா எப்பவுமே இப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, குண்டு போடுவாங்க. போட்டுட்டு இல்லை அங்கே அமைதி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஈராக்கில் வந்து வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னி வரைக்கும் ஒன்றை கூட அவங்களால காமிக்க அதே முடியல. தான் இப்போ ஈரானுக்கும் நடக்குதோ? இல்லை, ஈரான் விஷயம் வேறு. ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லலை. சொல்லப்போனால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி துல்சி கபாட் அவங்க சொல்லியிருந்தாங்க, இல்லை அவங்க வந்து ஏற்கனவே ஒரு தடவை அதை நிறுத்தினாங்க, அதுக்கப்புறம் அந்த பக்கம் அவங்க போல அணுகுண்டு அவங்க தயாரிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் கிட்ட கேட்குறாங்க, அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டாரு. அவங்க செக்யூரிட்டி சீஃப் சொல்கிறதையே அவர் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. பட் ஃபேக்ட் இது தான், ஈரான் வந்து நியரிங் ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூக்ளியர் பாம், அது நல்லாவே தெரியுது. இஸ்ரேல் அதான் சொல்கிறாங்க, எத்தனை நாளைங்க இதே மாதிரியே விட்டுனே இருப்பீங்க, பேச்சுவார்த்தை இப்படியே பண்ணின்னுக்கிறீங்க. அவன் பேசினே இந்த பக்கம் குண்டு தயாரிச்சுனே இருக்கிறான், தயாரித்து முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பேசி பிரயோஜனமே இல்லை. அது நியூக்ளியர் பிளாக்மெயில் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த பாகிஸ்தான் பண்ணிட்டு இருந்தாங்களா, நம்ம சரியாக ஒரு அடி கொடுத்தோம், பக்கத்தில் இருக்கோம் அப்படின்றதுனால. இஸ்ரேல் வந்து தூரமாக இருக்காங்க, நடுவில் வந்து அந்த ஈராக்கு, சிரியா, ஜோர்டான் இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து ஓகே, நாளைக்கு சுச்சுவேஷன் எப்படி மாறும் அப்படின்னு தெரியாது. அவங்க ஈரானோட ஒரு ஆக்சிஸில் சேரலாம், அப்போ வந்து ரிஸ்கியாக இருக்கலாம் அந்த ஆப்ஷன். அதனால் இப்போவே முடிச்சிருங்க அப்படின்றது இஸ்ரேலுடைய கோரிக்கை. ட்ரம்ப் வந்து சிக்கலில் மாட்டின்னு நின்றுனுக்கிறாரு. இது 2 வாரம் டைம் அப்படின்னா அவர் என்ன நினச்சிருப்பாரு, சரி 2 வாரத்துக்குள்ளே ஏதோ ஒன்று காணாமல் போயிடும், அப்போ வந்து நம்ம பேசிக்கலாம், பஞ்சாயத்து பண்ணிக்கலாம். அதான் அது வேறு நோபல்னு அதில் வேறு குறி வச்சு நிற்கிறாருங்க. என்ன கேட்டால் நோபல் ப்ரைஸ் நீங்கள் முதல்ல கொடுத்துப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஒரு கடை யாரும் சண்டை போடக்கூடாது, நான் நோபல் வாங்கியிருக்கேன் மிஸ்டர் நோபல், அதனால யாரும் பேசக்கூடாது. இப்போ கூட ஆப்பிரிக்கால ஏதோ பீஸ் ட்ரீட்டி சைன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணது பேசி. ஐயோ, அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலங்க. அதாவது மற்றவங்க சொல்லலாம் இவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும், இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஆஸ்கார் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லினே இருப்பாங்க. ஆனால் அவர் வந்து எனக்கு ஆஸ்கார் கொடுங்கலாம் கேட்டது கிடையாது. நாமளே அந்த லெவலுக்கு ஒரு மெச்சூரிட்டியோடு இருக்கோம். இவர் என்னடானா எனக்கு அது கொடுத்துருக்கணும், இது கொடுத்துருக்கணும், இந்தியா பாகிஸ்தானுக்கே கொடுத்துருக்கணும், ஏன் ஒன்றும் கொடுக்கல, இப்படி இல்லாமாங்க ஒருத்தர் கேட்பாங்க எனக்கு நோபல் கொடு அப்படின்னு. கவலைப்படாதீங்க, அப்படியே கொஞ்ச நாள் போச்சுன்னா அப்புறம் பல்லெல்லாம் ஊந்துச்சுன்னா நோ பல் ஆயிரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி தான் ஒரு காமெடி பண்ணணும், அவர் ரேஞ்ச் அப்படி தான் இருக்குது. இப்போ இஸ்ரேல் எடுத்துக்கிட்டால் அவங்களை சுற்றி வந்து ஹவுத்தி ரெபல்ஸ், இப்போ ஹெஸ்புல்லாஹ் நிறைய அமைப்புகள் இருந்தாங்க, அவங்க ஒரு அட்டாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு கவுண்டர் அட்டாக்ஸ் வந்து அவங்க வந்து பெருசாக டேமேஜ் பண்ண முடியல. இப்போ ஈரான் ஒரு சாவரின் கண்ட்ரி மேலே அட்டாக் பண்ணும்போது அது வந்து அவங்களுக்கும் டேமேஜஸ் இருக்கும், பெரிய டேமேஜஸ். இஸ்ரேலுக்கு இப்போதைக்கு வந்து ஏராளமான கேஷுவாலிட்டிஸ் இருக்குது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த இன்டீரியர் மினிஸ்ட்ரி அந்த கட்டடத்தையே வந்து ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது அவங்களோட அயன் ட்ரோன் வந்து யாரும் வந்து உள்ளே போக முடியாது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்களே சார், அதில் வந்து ஓட்ட விழுந்திருக்கும் அப்போ. இல்லை, அதுக்கு தான் வந்து ஒருவேளை அயனில் ஓட்ட விழுந்துரும் அப்படின்றதுனால ட்ரம்ப் வந்து அவங்க ஊரில் பார்த்தீங்கல்ல கோல்டன் டோம் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பணக்காரங்கல்ல, இவங்க வந்து இரும்பில் டோம் கட்டினா அவர் தங்கத்தில் கட்டுவார் போல இருக்குது, பைத்தியகாரத்தனமாக இருக்குது. என்ன தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சேச்சுரேஷன் அட்டாக் அப்படின்னும் போது கஷ்டங்க. ரெண்டாவது, இந்த சேச்சுரேஷன் அட்டாக் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய அந்த ட்ரோன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு காஸ்ட்லி கிடையாது, ஆனால் மிசைல்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப காஸ்ட்லி. இப்போ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு அந்த லேசர் பேஸ்டு வெப்பன் சிஸ்டம் கொண்டு வராங்க. அது வந்து நம்ம இந்தியா கூட ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கும், அதை பற்றி இன்னொரு நாள் நான் சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்த விமானத்தில் லேசர் அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அது வந்து நல்ல பவர்ஃபுல் லேசர், அதை வச்சு வருகின்ற அந்த ட்ரோன்ஸு அதெல்லாம் வந்து சுட்டு தள்ளுறது ரொம்ப சீப், ஆமாம், ஹைலி எஃபெக்டிவ். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் பாட்டுக்கு ஒரு 100 ட்ரோன் அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் எதில் எவ்வளோ குண்டு இருக்கும் என்ன ஏது ஒன்றும் தெரியாது, குண்டு இல்லாமல் கூட ட்ரோன் வரலாம். ஆமாம், சும்மாவானா கூட அவங்களை ஏமாத்துறதுக்காக டீகாய் அனுப்பலாம். ஸோ இதெல்லாம் வந்து அது என்ன சொல்கிறது, ஆட்ரிஷன் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அந்த டிஃபென்ஸ் எல்லாம் அவங்க தீர்த்து கட்டணும், அதுக்கப்புறம் எதுவும் இல்லாதப்போ போனோம் அப்படின்ற மாதிரி பாலிசி அது. ஆனால் ஏர் டிஃபென்ஸ் தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இஸ்ரேல் சும்மா இருப்பாங்களா? மிசைல்னு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அவன் தான் அங்கே நான் வந்து நியூக்ளியர் சூப்பர் பவராக இருக்குன்னு எய்ம் பண்ணிட்டு தானே மற்ற யாரும் நியூக்ளியர் பவர் வச்சிருக்கூடாது. சரி, நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் நாங்கள் வந்து தீர்த்து கட்டிடுறோம், அதெல்லாம் தீர்ந்து முடித்த பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் தான் ராஜா, எப்படி இப்போ வந்து இஸ்ரேல் ஃபைட்டர் ஜெட்டை அனுப்பி அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்குதோ அந்த மாதிரி உங்கள் ஏர் டிஃபென்ஸ் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் என்ன லட்சத்தில் இருக்குது? எல்லாம் தீர்ந்த பிறகு சரி டிஃபென்சிவ் வெப்பன் தானே தீர்ந்து போச்சு, இப்போ நாங்கள் அஃபென்சிவ் வெப்பன் அடிக்கிறோம் அப்படின்னு இஸ்ரேல் ஆரம்பித்தா என்ன பண்ணுவாங்க ஈரான்?
அதான் சார் இங்கே வந்து பிரச்சனை வந்து பெருசாகிட்டே போகுது. இப்போ வந்து இஸ்ரேல் எடுத்துக்கிட்டால் ஈரானோட யாரெல்லாம் ரிசர்ச்சில் இருக்காங்க, நியூக்ளியர் ரிசர்ச்சில் இருக்காங்களோ அவங்களையுமே ஒரு குறிப்பிட்ட சயின்டிஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ணுறதும் உங்கள் பெரிய பிரச்சனையாக மாறுதும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட குறிக்கோள் ஒன்றே ஒன்று தான், ஈரான் கிட்ட அணுகுண்டு இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. நீங்கள் மற்றபடி எது ஒன்றா பண்ணுங்கள். யோசிச்சு பாருங்கள், இத்தனை வருஷமாக பொருளாதார தடைகள் இருக்குது ஈரானுக்கு எதிராக. எல்லாம் திருப்பி திருப்பி கேட்குறாங்க, சார் யார் அணுகுண்டு வச்சுக்கணும் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்க யார்? அமெரிக்கா கிட்ட குண்டு இருக்குது, இஸ்ரேல் கிட்ட குண்டு இருக்குது. இவங்க வந்து ஈரான் கிட்ட குண்டு வச்சுக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரான் அப்படின்ற ஒரு நாடு இருக்கவே கூடாது, அவங்கள வரைபடத்துலேருந்து நாங்கள் தூக்கிடுவோம் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. ஆனால் ஈரான் சொல்கிறாங்கல்ல, இஸ்ரேலை வந்து நாங்கள் வரைபடத்திலேருந்து தூக்குவோம், அந்த நாடு இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது இந்த மாதிரி ஆளுகிட்ட அணுகுண்டு இருந்தால் சும்மா இருக்க முடியுமா? இப்போது கிளாஸில் வந்து எல்லா பசங்களும் உட்காந்துட்டு இருப்பாங்க, அந்த சேட்டை பண்ணுற பயிலுவ இருப்பானுங்க. அவங்கக்கிட்ட ஸ்கேல் இருந்துன்னா வாத்தியார் என்ன பண்ணுவார், ஏய் இங்கே வா, சேட்டை பண்ணுற பயிலுக்கிட்ட போய் ஸ்கேலை ஊற்றி வச்சுக்கிறேன், நீங்கள் பிடுங்கி வை சொல்வாரே இல்லையா? சார் அவன் வச்சுருக்கானே, ஏய் அவன் ஒழுங்காக இருக்கான்டா, அந்த ஸ்கேலை வந்து கோடு போகிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான், நீ இந்த ஸ்கேலை வச்சுட்டு முன்னாடி இருக்கணும், குத்துற அவனை வந்து அடிக்கிற. இந்த விமர்சனம் இஸ்ரேலுக்கு பொறுத்தா தான் சார்? அதைத்தான் நான் முதலியே கேட்டேன். இஸ்ரேல் இது வரைக்கும் எத்தனை நாடுகளுடன் சண்டைக்கு போயிருக்குது அன்பு? அவங்கள சுற்றி யாரெல்லாம் ப்ராக்டிஸ் இருக்காங்களோ அவங்களுக்குள்ள ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சண்டையை ஆரம்பித்தது யார் அன்பு? ஈரான் சைடு பக்கத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும். இவங்க ஆரம்பித்தாங்களா? என்னைக்காவது ஆரம்பிச்சிருக்காங்களா? ஆனால் அங்கே ஏற்கனவே பாலஸ்டைன் பிரச்சனை இருக்குல்ல சார்? பாலஸ்தீன் பிரச்சனை என்ன பிரச்சனை அன்பு? அங்கே யார் இருக்கணும் அப்படின்ற அந்த லேண்ட். யார் இருந்தது அன்பு? ஜூஸ் முன்னாடி இருந்தாங்க, இப்போ வந்து முஸ்லிம்ஸ் அவங்கள அடித்து துரத்தினாங்கல்ல. நாடு விட்டு நாடு துரத்தப்பட்டார்கள், உலகெங்கிலும் அகதிகளாக சென்றார்கள், அவங்க சொந்த ஊருக்கு வந்துக்கிறாங்க. அதை பார்த்து ஏன் வயிறு எறிகிறீங்க? வயிறு இல்லை சார், இப்போ வந்து அங்கேயோ மக்கள் இருக்காங்களா அப்படின்னும் போது நமக்கு பிரச்சனை அதிகமாயிட்டு மக்கள் தானே இருக்கிறாங்க. இப்போ பாகிஸ்தான் ஒரு நாடு 47 உண்டாச்சு. 47க்கு முன்னாடி பாகிஸ்தான் இருந்ததா? இல்லை. அதெல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவின் நிலப்பரப்பு தானே. இப்போ பாகிஸ்தான் போயிடுச்சு, திருப்பி வாங்கிக்கலாமா? இல்லை. என்ன இல்லை? என்ன இல்லை? அது ஒரு சாவரன் கண்ட்ரி இல்லை சார் இப்போ. இஸ்ரேலும் அந்த மாதிரி தான் சாவரின் கண்ட்ரி. ஆனால் நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சாவரனா நம்ம வந்து மற்ற கண்ட்ரி மதிக்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க மற்ற கண்ட்ரி மதிக்கிறது இல்லை. இஸ்ரேல் மற்றவங்கள மதிக்கிறாங்க, மற்றவங்க இஸ்ரேல் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு சாவரின் கண்ட்ரி, யுனைடெட் நேஷனில் அது ஒரு மெம்பர் கண்ட்ரி. எப்படி பாகிஸ்தான் வந்து யுனைடெட் நேஷனில் ஒரு மெம்பரோ அதே மாதிரி இஸ்ரேலும் ஒரு மெம்பர். இஸ்ரேல் இன்னைக்கு இவ்வளோ பெரிய நாடாக விரிவடைந்திருக்கின்றது அப்படின்னா அவங்க போய் சண்டை போடல, மற்றவங்க சண்டைக்கு போனாங்க, சண்டையில் தோத்துட்டு வந்தாங்க. அந்த சினாய் அது அப்புறம் திருப்பி ஊற்றுட்டாங்க. அந்த கோலன் ஹைட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து மற்ற எந்த பகுதிகள் இன்றைக்கி அவங்க வச்சுருக்கிறது எல்லாமே மற்றவங்க வம்பு சண்டைக்கு போனாங்க, அவங்க கிட்ட சண்டை போட்டு இவங்க ஜெயிச்சாங்க. இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? நம்ம இது பண்ணுறதில்ல சார். இப்போ வந்து இங்கே வந்து அங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து எப்படி முடிவு கொண்டு வரப்போவாங்க? அந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு எனக்கு சொல்லுங்கள். அப்போ வந்து இஸ்ரேலை வந்து மூடிட்டு அங்கே இருக்க யூதர்களெல்லாம் வெளில தள்ளிடலாமா? இல்லை சார், இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து அங்கே வந்து இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவர் பொலிட்டிக்கலாக நித்தினியாவுக்கு பிரச்சனை இருக்குது, அதை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி அட்டாக்லாம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் அவங்க மேலே இருக்குல்ல. எனக்கு புரியல. இதே பிரச்சனையை தான் வந்து எல்லா இடத்துலையும் அவங்க சொல்லி நிற்கிறாங்க. இங்கே வந்து பஹல்காமில் அவங்க வந்து அடிச்சுட்டு போனாங்க, உடனே பார்த்தீங்களா பீகார் எலெக்ஷன் வருது. அதனால் எப்படி அப்போ பாகிஸ்தான் ஆர்மி வந்து பாஜகவோட ஸ்லீப்பர்ஸ் இல்லை, கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் என்ன ஒன்றா சொல்லுவாங்க போல இருக்குது. மற்றவங்க கேனையனாக இருக்கட்டும், நான் இருக்கிறதுக்கு தயாராக இல்லை. எந்த ஒரு தாக்குதல் நடந்தாலும் உடனே பார்த்தீங்களா இது வந்து அந்த எலெக்ஷனுக்கு, இது வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்படின்னு. சரி, அப்போது தாக்குதல் நடந்தால் நீங்களாம் ஒன்று என்ன பண்ணுறீங்க, இந்த அரசு தோல்வி அடைந்து விட்டது, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு, மக்களை காப்பாற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்கல்ல. அது எத்தனை தடவை சொன்னாலும் எடுபடலை, ஜனங்க அவங்கள தூக்கி குப்பை தொட்டில் போட்டாங்க. ஏன் நீங்களும் ஃபார் அ சேஞ்ச் இந்தியாவுக்கு ஆதரவாக பேசி பாருங்களேன். ஏன்னா பாஜக இந்தியாவுக்கு ஆதரவாக பேசுகின்றார்கள், இந்தியாவை எதிர்ப்பவர்களை எல்லாம் வந்து நாம் வந்து திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் ஓட்டு வருது அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரி பேசுங்களேன். ஏன் இந்தியாவுக்கு ஆதரவாக பேசணுன்றதே உங்கள் மூளையில் உரைக்க மாட்டுது? திருப்பி திருப்பி குறை தான் சொல்லி நிற்கிறீங்க. இதே மாதிரி தான் அங்கேயும் சொல்கிறாங்க. அங்கே வந்து அவர் பதவியை தக்க வச்சுக்காக இப்போ கூட வந்து ஏதோ ஜுடிஷியல் மயிரடிகள் வந்து அவர் இது பண்ணார் அப்படின்னு. சரி, நான் கேட்குறேன், இப்போ அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அந்த ஹமாஸ் தாக்குதல், அப்பவும் இதே பிரச்சனை தானே?
அப்போ 2 ஜுடிஷியரி வருஷமா வச்சு ஓடிட்டு இருக்குதுல்ல. அப்போ ஜுடிஷியல் ஓவர் ரீச் பண்ணுறாரு அப்படின்னு ப்ராப்ளம் அது பாருங்க, ஜுடிஷியல் ஓவர் ரீச் அப்படின்றது அங்க இருந்த நீதிபதிகள் அவங்களோட லிமிட்டை தாண்டி போறாங்கன்னு இது வந்து உலகெங்கிலும் இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு. இங்க கூட நமது தலைமை நீதிபதி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து ஜுடிஷியல், அது இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணாரு, அது நீங்க பத்திரிகையில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த வார்த்தையை நீதிபதி அவர்களே சொல்லியிருக்காரு. இது உலகெங்கிலும் எழுகின்ற ஒரு குற்றச்சாட்டு, சரியா? அதனால வந்து அதுக்காக இதை பண்ணார், இதுக்காக அதை பண்ணாருன்னா அப்போ ஈரான் கிட்ட அணுகுண்டே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? அவங்க என்ன வந்து அந்த சிவகாசி குண்டு தான் வச்சுக்கிறாங்களா? இருக்கா இல்லையா எனக்கு அது பதில் சொல்லுங்க. இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடாது. ஏன் அவங்க கிட்ட மட்டும் இருக்கக்கூடாதுன்னா அவங்க சேட்டை பண்ணுறவங்க. இஸ்ரேலை வந்து அழிச்சே ஆகணும், அங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றவங்க. அதனால அவங்க கிட்ட அது இருக்கக்கூடாது. இஸ்ரேல் கிட்ட ஏன் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஆமா அவங்க யார்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போறது கிடையாது. எல்லாம் நீங்களா போயிட்டு சண்டை போட்டு தோத்து திரும்பி வந்தீங்க. அதனால அவங்க வச்சிருக்கலாம். இன்னி வரைக்கும் நாங்கள் அணுகுண்டு வச்சிருக்கோம், உன்னை என்ன பண்றோம் பார் அப்படின்னு இஸ்ரேல் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்களா? அவங்க கிட்ட இருக்கு, உலகத்துக்கே தெரியும். ஆனா அந்த நியூக்ளியர் பிளாக்மெயில் அப்படின்ற விஷயத்துக்குள்ள இஸ்ரேல் என்னைக்குமே இறங்கினது கிடையாது. ஏங்க நான் கேட்குறேன், அணுகுண்டு வச்சிருக்காங்கல்ல, இப்போ ஈரானை பார்த்து என்ன இவ்வளோ ஆடி இருக்கிறீங்க, ஒரே ஒரு குண்டு ஒட்டுமொத்தமாக நாட்டை தரமாட்டமாக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்களா? பாகிஸ்தான் சொன்னாங்க, நாங்கள் அத்தனை குண்டு வச்சிருக்கோம், எல்லாத்தையும் இந்தியாவை நோக்கி திருப்பி வச்சிருக்கோம், என்ன பண்ண போறோம் பாரு அப்படின்னு பாகிஸ்தானில் இருக்கவனுங்க சொன்னானுங்க. இஸ்ரேல் சொன்னாங்களா? உங்களுக்கு பாகிஸ்தான் நல்லவங்க, ஈரான் நல்லவங்க, ஆனால் வந்து மிரட்டாத இஸ்ரேல் வந்து உங்களுக்கு கெட்டவனா போயிட்டாங்க. இப்படிப்பட்டவங்க கிட்ட தாங்க அணுகுண்டு இருக்கக்கூடாது. அதை எடுக்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. இந்த பிரச்சனை வந்து இப்போ ரஷ்யாவோட ஸ்டாண்டோ சைனாவோட ஸ்டாண்ட் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? சீனா வந்து அவங்களுக்கு அந்த ஆயில் வருது இதுவாகும், வேலை ஏறிச்சுன்னா கஷ்டம், ஏற்கனவே வந்து கொச்சல் குத்துனுக்கிறாங்க, அதனால நாங்கள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லினுக்கிறாங்க. பட்டு முழு அளவில் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, அது வந்து நிச்சயம். ஏன்னா இந்த பக்கம் பாகிஸ்தான் இருங்க நீங்கள் வேறு ஏதோ பாதி விலைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராக்கெட் எல்லாம் பக்கத்துலேயே போய் ஊந்துருதான், அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அங்கே அண்ணன் வந்து ஏதோ 1.5 பில்லியன் IMFலேருந்து குத்துக்கிறாங்க, இன்னும் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போதான் வந்திருக்காரு. இல்லை அது என்னது, செட் தோசையும் கெட்டி சட்னியும் வேற வாங்கி குத்த லஞ்செல்லாம் குத்து அமிச்சிக்கிறாரு. இந்த பக்கத்துலேருந்து நாங்கள் வந்து ஈரானை குத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு, அதை நாங்கள் பார்த்து நிற்கிறோம், நீங்கள் அப்புறம் வாங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸும் பாகிஸ்தான்லேருந்தும் போயிடுச்சு. இப்போ ஈரான் அப்படின்னு சொன்னால், இப்போ ஈரானையும் நீங்கள் அடித்து நொறுக்கி போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டோட்டலி ஐசோலேட்டட் சைனா. ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை நடந்துருக்குது. இவங்க வந்து அந்த உணவு பார்த்து நிற்கிறாங்க, அந்த அந்த இராணுவ ரகசியங்கள், முக்கியமாக அந்த ஃபைட்டர் ஜெட்ஸு இதெல்லாம் வந்து நட்புன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணின்னுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட் ரிப்போர்ட் போயிருக்குதுங்க. அதனால் சைனா வந்து அவங்க சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க, பட் ஓரளவுக்கு மேலே பண்ண முடியாது. சும்மா அப்படியே வாய் உதாரணம் தொட்டு பாப்பியா அடிச்சு பாப்பி இவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர பெருசாக அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே அவங்க ஆயுதங்களை அமிச்சாலும் அந்த லட்சணம் என்ன அப்படின்னு பாகிஸ்தானுக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால் ஈரானுக்கு அது தெரியாமல் இருக்குமா? டேய் ஏன்டா இந்த குப்பையெல்லாம் கொண்டு நீங்கள் கொடுக்குறேன், நாங்கள் என்ன வந்து ஈயம்பத்தாளைக்கு பேரிச்சம்பழம் கொடுக்குறோம்னா சொன்னோம், ஏன்னா ஈரானில் பேரிச்சம்பழம் நிறைய இருக்கும், அதனால் இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றவாங்க. ஸோ அவங்களால பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இது ஸ்ட்ராட்டஜிக்கலி அட்வான்டேஜியஸ். சொன்னேன் இல்லையா, நீ அங்கே போட்டியானா நான் இங்கே போடுறேன், ஈரான் உனக்கு உக்ரைன் எனக்கு, நீ இந்த பக்கம் வராத நான் அந்த பக்கம் வராத, முடிஞ்சு போச்சு, எவரிபடி இஸ் ஹாப்பி. அப்புறம் என்ன? இந்த சூழலை வந்து இவங்க மூன்றாம் உலக போர் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் சும்மாங்க அப்படியே சொல்லிட்டு போகலாம். அப்புறம் உடனே அந்த நோஸ்டாடாமஸ்னு ஒருத்தர் இருப்பார், அவரை கூட்டின்னு வந்துடுவாங்க, அவர் அன்றைக்கே சொன்னார் அப்படின்வாங்க. இப்படியே தான் ரொம்ப நாளாக சொல்லின்னுக்கிறாங்க, ஜோசியம் சொல்கிற மாதிரி. அதான் ரொம்ப வருஷமாக சொல்லின்னுக்கிறாங்க. அதுவும் இங்கே இந்தியாவில் வந்து நீல தலப்பாகையுடன் ஒருத்தர் வருவார் அப்படின்னாங்க, தேடினுக்கிறாங்க யார் அந்த நீல தலப்பாகை அப்படின்னு. இல்லை நீல தலப்பாகையா இல்லை நீல உடையா ஏதோ சம்திங் நீல கலரில் சொல்லுவாங்க. அவர் வந்தால் 3ஆம் உலக போர் வரும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அது நான் +2 படிக்கிற காலத்துலேருந்து இது மாதிரி சொல்லின்னுக்கிறாங்க. அதே தான், ஆமாம், அது ஒரு படம் கூட எடுத்து விட்டாங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. 3ஆம் உலக போர்லாம் சான்ஸே கிடையாதுங்க. சரி, இப்போ ட்ரம்ப்புக்கும் இப்போ ஃப்ரான்ஸோட அதிபருக்குமே இங்கே வந்து ஓப்பனாக வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாரு, இவர் வந்து விளம்பர பிரியர் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கட்டுப்பாடற்ற தனமாக வந்து அரசியல் தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்களோ உலக நாட்டோட தலைவர்கள். கரெக்ட். அதாவது அந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் ஆர் பொலிட்டிஷியன்ஸோடைய அந்த கமெண்ட்ஸு பேச்சுக்கள் அப்படின்றது வந்து இங்கே தமிழகத்தில் கட்சி பேர் சொல்ல விரும்பலை, ட்விட்டரில் கொம்பு சுற்றின்னு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அதை விட கேவலமாக போயின்னு இருக்குது. இவர் வந்து நான் போகிறார் பாரு, அவர் போயிட்டு சண்டையை நிறுத்த போகிறாரு அப்படின்னு நக்கல் அடிக்கிறாரு. இவர் உடனே விளம்பரத்தையே அலையிறவன் அவன் அப்படின்னு ட்ரம்ப் இவரை சொல்கிறாரு. காமெடியாக தான் இருக்கு, பார்க்கும்போது எப்படி தெரியுது இல்லையா? பார்க்கும்போது
இங்கே போடுற சண்டையெல்லாம் ஒன்றுமே இல்லை, அங்கே பாரு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு ஜனங்கள்லாம் அங்கே போயிடுறாங்க. அதனால தான் போல இருக்குது இப்போ கொஞ்ச நாளாக இங்கே ட்விட்டரில் இவங்க கொம்பு சுற்றின்னு சண்டை போகிறத நிறுத்திட்டாங்க. ஏன்னா நமக்கு மேலே ஒருத்தர் தலைவன் வந்துட்டான்டா, இனிமே நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்களா அப்படின்றதுனால இவங்க சைலண்டாக நம்ம போற போயிட்டாங்க. சண்டையோட கேவலமா ஆமா. போட்டுருக்காங்க. அதனால இதை யாரும் பார்க்கறது கிடையாது, அதுதான் சூப்பராக இருக்குது அப்படின்ன உடனே இவங்கெல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் சீஸ்ஃபயர். ஸோ அப்போ இந்த கட்சிக்குள்ள அந்த சண்டையை நிறுத்தம் செய்தது கூட ட்ரம்ப் தான். அது கூட அவருக்கு ஒரு நோபல் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குங்க. அதாவது அது மட்டும் இல்லை, இவரும் அந்த மஸ்கும் போட்ட சண்டை. ஆமா, அவருடனே வந்து இவருடைய அந்த வீடியோ இருக்குது. இதை விட ஒரு கேவலம் ஏதாவது பார்க்க முடியுமா? அஃப்கோர்ஸ் அவர் போடல, சரி யாரோ ட்வீட் அப்படியே பண்ணாங்க. அவருக்கு அந்த விஷயம் தெரியுதுன்னா எதுக்கு நீ போய் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவரை பிரசிடென்ட் ஆக்கணும் அப்படி கொஸ்டின் வரும்ல. சிங்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, ஏன்னா கண்கள் பணித்தன அப்படின்ற மாதிரி, நான் கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன், நீ என்றைக்குமே தான் ஓவராக பேசினுக்கிற, என்னைக்கு நீ வந்து லிமிட்டாக பேசியிருக்க, நீ அசிங்கம் பண்ணின்னுக்கிறாங்க. அது நான் நினைக்கிறேன் இங்கே சில பேரை பார்த்து கற்றுக்கினாங்களோ, அது யாருன்னெலாம் என்ன கேட்காதீங்க, நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், இல்லை குரோக்கை கேட்டு கேளுங்க, அது சொல்லும். அதான் சார், இங்கே வந்து அரசியல் களத்தில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாலிடிக்ஸ் பேசியிருந்தாங்க, இப்போ வந்து சோஷியல் மீடியாவுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதுதான் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பேசுகிறாங்களோ. இருக்கலாம், இந்த லைக்கு ஷேரு ஃபாலோயரு. நான் நினைக்கிறேன் ட்ரம்ப் வந்து இதை பேசிட்டு, இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை மட்டும்தான் சொல்லலை அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் சொல்லிட்டாருன்னா சரியாக போயிடும். யூடியூப்க்கோ அவங்களுக்கு வந்து ஒரு அம்பாசிடர் மாதிரி ஆயிடுவாரு. என்ன கேவலமாக இருக்குல்ல இது. நாமெல்லாம் சிரிக்கிற அளவுக்கு அவங்களோட இவங்கெல்லாம் ஜனாதிபதியா அசிங்கம் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி அன்பு.